ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அங்கன்வாடி மையங்களில் வாங்கக்கூடிய சத்து மாவை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபியான கேக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 4 எண்ணிக்கையில் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் எடுக்காமல் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அடிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் டேபிளில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த பவுலில் 1/2 பவுல் அளவுக்கு தான் வரணும். ஏன்னா இது பொது பொதுன்னு அழகாக பஞ்சு மாதிரி வரும். அதனால் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு பொங்கிடும். அதனால் கேக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு பாருங்கள், பபிள்ஸாக இருக்குது பாருங்கள். அதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஆட்டி விட்டிங்கன்னா பபிள்ஸ் போயிடும். குக்கரில் இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா லப்பரையும் விசிலையும் எடுத்துகிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆகட்டும். ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதுக்காக டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு குச்சியை விட்டு உள்ளே ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி ஒட்டாமல் வர்ற கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு தட்டு போட்டு கமுத்தி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அழகான ஒரு கேக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அங்கன்வாடி மையங்கள்லேருந்து வாங்கக்கூடிய மாவு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் செஞ்ச இந்த கேக்கை குட்டீஸ் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி இதில் ஸ்வீட் இருக்கும், நாமளும் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப மெதுன்னு பஞ்சு மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு அந்த அழகாக பஞ்சு மாதிரி நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அதே கண்டிஷன்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.